ரங்கராஜ் பண்ணின துரோகத்துக்கு இது தேவைதான் நான் நினைக்கிறேன் சார். அவர் ஸ்ருதிக்கு பண்ணின துரோகத்துக்கு இது தேவைதான். ஓகே. உங்களை நம்பி கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. உங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாளாவே சரியில்லை. நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்களும் படித்தோம் பத்திரிகை வாயிலாக, மீடியாவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அது தெரிஞ்சுக்கும் போதே விரிசல் இருக்கிற ஒரு குடும்பம்னு தெரியலையா? இத்தனை யூடியூப் சேனல்ல எல்லாமே வருது. அவங்க தெரியாம வரல. அப்போ இந்த விஷயத்துல ரங்கராஜ் 2 குழந்தைகள் இருக்கு, பேசி மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணியிருக்கணும். அது யாரும் வெளியிலிருந்து வந்த பொம்பளை இல்லை. ஸ்ருதி உங்களுடைய மாமன் மகளோ அத்தை மகளோ அந்த மாதிரி உறவு பெண் தான். அப்போ அது ஏன் அப்படி செட்டில் பண்ணலை? ஐயா, எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும், எவ்வளோ பாப்புலராக இருந்தாலும், சறுக்குதல் அப்படிங்கிறது யானைக்கு மடி சறுக்குங்கிற மாதிரி, இதை யானைக்கு மடி சறுக்கும்ல சேர்க்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சே போய் விழுகிறது தான், தெரிஞ்சே போய் விழுவது தான். வேணா அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், அவருக்கு தேவையாக இருந்திருக்கலாம், அந்த பொண்ணுக்கு தேவையாக இருந்திருக்கலாம். அது இட் இஸ் அ கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப். இப்போ அதில் சீட்டிங்கை கொண்டு வர்ற, சீட்டிங்கை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ சீட்டிங்னா இதுல என்ன வகையில அவங்க சொல்ற மாதிரி என்ன ஏமாத்துன? நீங்க கல்யாணம் ஆயிட்டு உங்க மனைவியிடம் இருந்து பிரிந்து வந்து விட்டேன், ஜுடிஷியல் செப்பரேஷன். ஓகே. அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அது செல்லுபடியாகாது. எத்தனை வருஷத்துக்குன்னு போட்டிருப்பாங்க ஜுடிஷியல் செப்பரேஷன். ஆனா பந்தம் தொடரும். 2 பேரும் கணவனும் மனைவியா தான் இருப்பாங்க.